ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங்னாவே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாப்பாவும் வந்து கேக் செஞ்சு கொடுங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் செஞ்சு அப்படின்னா. அதனால் வீட்டில் வெறும் தயிர், சர்க்கரை, மைதா மாவு தான் இருந்தது. இருக்கிறத வச்சு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தயிரையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெட்டு இன்க்ரீடியன்ஸ்கில் ட்ரைக்கு வந்து மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டு அழகாக பாப்பாவே ஃபில்டர் பண்ணிட்டா. பேக்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே அவள் சின்ன வயசுலேருந்து பார்த்துறனால கற்றுக்கிட்டா. நல்லாவே தெரியும். கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தா. எல்லாம் கலக்கிற வேலைலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் அந்த கேக் டென்னில் வந்து நெய்யை ஊற்றி தடவி வலிச்சு எடுத்து ஒரு சொட்டு கூட நாங்கள் விடலைங்க. ஃபுல்லாக போட்டு டில்ட் பண்ணி மேலே இருக்கிற நட்ஸு, திராட்சை எல்லாத்தையுமே அழகாக போட்டுட்டா. கொஞ்சம் மூடி வச்சு 20 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சு. பேக்கிங் பண்ணால் ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டுன்னு ரிசர்ச்லாம் சொல்லுது. ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணுமே, அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு, ரிலாக்ஸேஷனே இருக்காது. ஸோ எப்படியோ ஒரு வழியாக செஞ்சுட்டோம். கீழே மட்டும் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. ஏன்னா பேக்கிங் பவுடர், சோடாலாம் போடாதனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்தது, அவ்வளோதாங்க. பாப்பா அழகாக ஷேப் பண்ணி எடுத்து சாப்பிட்டா. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கன் டெசர்ட் மாதிரி இருந்தது.